வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் போர், பக்சார் போர், ரெண்டு முக்கியமான போர். இந்த ரெண்டு போரில் வச்சு தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியா முழுவதுக்கும் ஆளக்கூடிய தகுதி பெற்றுட்டோம்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த போரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்க, யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆங்கிலேயர் பார்த்தோன்னா 1600 டிசம்பர் 31 பார்த்தோன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்த உடனே வில்லியம் ஹேக்கிங்ஸ் என்பவராக முதல்ல இந்தியாவுக்கு வராரு. பர்மிஷன், அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு. அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் 1613 தாமஸ் ரா என்பவர் வராரு. ஜஹாங்கீர் மன்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாவில் வணிகத்தை ஆரம்பிக்கிறாங்க. வணிகம் செய்ய ஆரம்பித்தவங்க படிப்படியாக என்ன பண்ணுறாங்க, நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான போர் இருக்குது, பிளாஸ்டிக் போர், பக்சார் போர். இந்த பிளாஸ்டிக் போரும் பக்சார் போர்லேயும் அவங்க ஜெயிச்சிட்டனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்தியா முழுக்க நம்ம ஆட்சி அமைக்கலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் படிப்படியாக நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அந்த போரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பிளாஸ்டிக் போர் பார்த்தோன்னா வங்காளத்தில் பிளாஸ்டிக் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய போர் தான் பிளாஸ்டிக் போர். அது எப்போ நடந்துச்சுன்னா 1757 நடக்குது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வங்காளத்தில் நவாப் மன்னர் இருப்பார், சிராஜுத்தௌலா. அவர் என்ன பண்ணுவார்னா, நவாப் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு 146 பேரை என்ன பண்ணுவார், ஒரு சிறிய அடையில் அடைச்சி விட்டுருவார். அதனால் மூச்சு திணறி கிட்டத்தட்ட 123 பேர்கிட்ட இறந்துருவாங்க. ஸோ அதை பழித்திருக்கும் விதமாக தான் என்ன பண்ணுவார், ராபர்ட் லியோ பிளாஸ்டிக் என்ற இடத்துல சிராஜுத்தௌலா மேலே போர் தொடுப்பார். இதுக்கு பேர் தான் பிளாஸ்டிக் போர். இந்த இருட்டடி துயர சம்பவம் நடந்த பிறகு ஒரு உடன்படிக்கை போடுவாங்க, அலிநகர் உடன்படிக்கை. அந்த அலிநகர் உடன்படிக்கையில் பார்த்தோன்னா சிராஜுத்தௌலா மேலே ராபர்ட் லியோ போர் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. அது எப்போ போடுவாங்கன்னா 1857 பிப்ரவரி 9ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை போடுவாங்க. ஆனால் அதையும் மீறி ராபர்ட் லியோ என்ன பண்ணுவார்னா போர் தொடுப்பார். பிப்ரவரி 9 பார்த்தோன்னா உடன்படிக்கை போடுவாங்க. ஆனால் 1757 ஜூன் 23 பார்த்தோன்னா ராபர்ட் லியோ பார்த்தோன்னா பிளாஸ்டிக் என்ற இடத்துல பார்த்தோன்னா பிளாஸ்டிக் போரை ஆரம்பிப்பார். ராபர்ட் லியோ ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோன்னா, மீர் ஜாஃபர்னு சொல்லி சிராஜுத்தௌலா படைத்தளபதி இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் லியோக்கு உதவி வருவார். கடைசி நேரத்தில் அணிமாறிடுவார். அதனால் ராபர்ட் லியோ ஈஸியாக ஜெயிச்சிடுவார். இந்த பிளாஸ்டிக் போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீர் ஜாஃபருக்கு நவாப் என்ற பதவி கொடுத்துருவாங்க. பிளாஸ்டிக் போரில் உதவி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, மீர் ஜாஃபருக்கு நவாப் பதவி கொடுத்தாங்க இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படுவார். அதனால் என்ன பண்ணுவார்னா, மீர் ஜாஃபர் பதவியை பிடுங்கி மீர் காசிம்ன்றதுல இந்த பதவியை கொடுப்பாங்க. கொடுத்ததுனால என்ன பண்ணுவார், அவர் இந்த மீர் காசிம் என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயருக்கு 24 பர்கானா என்ற ஒரு இடத்த ஆட்சி செய்ய கொடுப்பாரு. அதாவது அந்த மீர் காசிம் அவரும் என்ன பண்ணுவார், ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த மீர் காசிமுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடத்தப்பட்ட போர் தான் பக்சார் போர். எப்போ நடக்குன்னா 1864 நடக்கும், அக்டோபர் 23, 24 சரியா தெரியல. அந்த மீர் பக்சார்னா என்னன்னா, வங்காளத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பக்சார். அந்த இடத்துல நடக்கக்கூடிய போர் தான் பக்சார் போர். மீர் காசிமுக்கும் ஹெக்டர் மன்ரோ என்ற ஒரு ஆங்கில படைத்தளபதிக்கும் இடையே போர் நடக்கும். இந்த மீர் காசிமுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, 2ஆம் ஷா ஆலம் அவர் ஹெல்ப் பண்ணுவார், சுஜாவுத்தௌலா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த போர்லையும் பக்சார் போர்லையும் பார்த்தோன்னா ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இது ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. 1865 பிப்ரவரி 20 அலகாபாத் உடன்படிக்கைன்னு சொல்லி போடுவாங்க. பக்சார் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திரும்ப மீர் ஜாஃபர் மீர் ஜாஃபரை நவாப் தூக்கிடுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க, மீர் ஜாஃபரை திரும்ப அவங்கள நவாப்பா தேர்வு செஞ்சிருவாங்க. அவ்வளோதான், இந்த ரெண்டு போர் முடிஞ்சிடும். பிளாஸ்டிக் போர் முடிஞ்சிடும், பக்சார் போர் முடிஞ்சிடும். இதில் ரெண்டு பேருமே பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுனால